Hey guys, welcome to our channel. இந்த வீடியோ எது ரிலேட்டடாக இருக்க போகுது அப்படின்னா, நிறைய பேருக்கு மேக்கப் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் பியூட்டிஷியன் எதுவும் படிச்சிருக்க மாட்டாங்க. பட் நானும் ஏர்ன் பண்ண ஆசைப்பட்றேன். நான் மேக்கப் போட கற்றுக்கிட்டு நானும் ஏர்ன் பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நிறைய பேர்த்துக்கு ரொம்ப அது ஒரு ட்ரீமாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம எப்படி மேக்கப் போடணும், ஒரு ஃபங்க்ஷன், ஒரு முகூர்த்தம் அதெல்லாம் எப்படி அட்டெண்ட் பண்ணணும், மினிமல் ப்ராடக்ட்டை வச்சு ஒரு பிரைடை எப்படி அட்டெண்ட் பண்ணுறது, ஸோ அது மூலமாக எப்படி நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணுறது அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். என்ன தான் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணியிருந்தாலுமே இந்த கிளென்சிங் மில்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். கிளென்ஸ் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு முகத்தில் ஃபேஸில் வந்து ஆயில் இருக்கலாம், இல்லை ஃபேஸில் ஏதாவது அழுக்கு இருந்தாலும் அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அதுதான் இந்த கிளென்ஸோட வேலை. செகண்ட் ஸ்டெப் வந்துட்டு மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்து இப்போ ட்ரைனஸாக இருக்குது, ஒரு ஈரத்தன்மை மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக மாய்ஸ்சர் யூஸ் பண்ணுறோம். ப்ராடக்ட் டீட்டெயில் அண்ட் அதோட ப்ரைஸு, எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அண்ட் அதோட எக்ஸ்பைரி எவ்வளோ இயர் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோ எண்டில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அண்டு என்ன ஸ்கின் டைப்புக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ப்ரைமர் எதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்கப் வந்து ஸ்கின்னுக்குள்ளே அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறதுக்காக, லாங் ஸ்டே கொடுக்கறதுக்காக. எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ஸ்வெட் ஆகுமோ அங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக நம்ம வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் நம்ம ஸ்கின்ல வந்து ஒரு போல்ஸ் மாதிரி ஹோல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இது வந்து ஒரு கண்ணாடி மாதிரி, ஒரு லேயர் மாதிரி நம்ம ஸ்கின்ல ஈவன் டோனாக அது செட்டில் ஆயிரும். அண்ட் நான் இப்போ போடுறேன் இல்லையா, இந்த ப்ரைமர் வந்து மீஷோவில் வாங்கினது. இது ரொம்பவே வாட்டரியாக இருக்குது. இது ஆக்சுவலாக ப்ரைமரே கிடையாது, இது ரொம்ப ஃபேக்கு. நான் டாஸ்லரோட ப்ரைமர் வச்சுருக்கேன் பாருங்கள், இது எவ்வளோ திக்காக இருக்குது. அது வந்து லிக்யூடு மாதிரி, அப்படி தண்ணி மாதிரி கீழனிக்கு வந்துச்சு. இதுக்கு போட்டதே தெரியல பாருங்கள், ஆனால் வழுவழுப்பு தன்மை இருக்கும். பட் இதை பாருங்கள், இன்னுமே அது ட்ரை ஆகாமல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் நான் அதை கையில் போட்டு பார்த்தேன். இப்போ நான் டாஸ்லர் ப்ரைமர் தான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறேன். இதை நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப சாஃப்டாக வலுவலுன்னு இருந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கின்னே. இது ஒரு லேயர் மாதிரி தான் நம்ம ஸ்கின்னுக்கு இருக்கும். நான் எதனால் லேயர் அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, இப்போது நீங்கள் ஒரு சைடு ப்ரைமரை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு அப்ளை பண்ணாமல் உங்கள் 2 கையை வச்சு ஸ்கின்னை டச் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஸ்வெட் அதிகமாகுமோ அண்ட் எந்த இடத்துல உங்களுக்கு ஆயில் வந்து அதிகமாக வருமோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ப்ரைமரை கொஞ்சம் எக்ஸஸாக போட்டுக்கோங்க. அப்போ தான் மேக்கப் வந்து ரிமூவ் ஆகாமல் லாங் ஸ்டேவாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு கன்சீல் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இப்போ பிளாக் டாட்ஸ் இருக்குது, இல்லை பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்குது. சில பேர்த்துக்கு நோஸில் இல்லை நெத்தி இல்லை உதட்டுக்கு கீழே இந்த மாதிரிலாம் கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கண்ணில் கூட டார்க் சர்க்கிள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூக்காக நம்ம வந்து கன்சீல் யூஸ் பண்ணுறோம். கலர் கரெக்டர்னு கூட சொல்லலாம். இதுலேயே 12 ஷேடு இருக்குது. ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கலரும் அண்ட் டார்க் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கலரும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல பிளாக்காக இருக்கோ அங்கே நம்ம அந்த பிளாக்காக இருக்கிறத விட ஒரு ஷேட் கூட உள்ளதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈவன் டோன் கிடைக்கும். நம்மளுக்கு எங்கே ஒயிட் கலரில் இருக்கோ அந்த கலரும் இதுவும் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கணும். கன்சீல் தான் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட எந்தெந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேனோ ஸோ அந்த இடத்துலலாம் நான் வந்து கன்சீல் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது தண்ணியில் கொஞ்சம் பிளெண்டரை டிப் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் நம்ம பிளெண்டர் யூஸ் பண்ணும்போது தேய்க்கக்கூடாது. ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும் கன்சீலாக இருக்கட்டும், நம்ம அதை நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருந்தேன் இல்லையா, அதை ஒத்தனை கொடுக்குற மாதிரி அமுக்கி ஒத்தி தான் எடுக்கணும். அதை வச்சு இப்படி தேய்ச்சோன்னா பிளெண்டரில் தான் அது ஃபுல்லாக வந்துடும்.
இந்த மாதிரி டார்க் சர்க்கிள் அண்ட் பிளாக் டாட்ஸ் இந்த மாதிரிலாம் இல்லாட்டி நம்ம டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். கலர் கரெக்டர் கூட தேவையில்லை. பட் நம்ம கலர் கரெக்டர் பண்ணாமல் டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணோம்னா எந்தெந்த இடத்துல பிளாக் கலர் இருக்கோ அதெல்லாம் க்ரே கலர் மாதிரி நம்மளுக்கு ஃபேஸில் மேக்கப் வந்து ஈவன் டோனாக இல்லாமல் க்ரே கலர் மாதிரி கொஞ்சம் நேரம் கழித்து ஆக ஆரம்பிச்சிரும். அதுதான் அந்த மிஸ்டேக் தான் பண்ணக்கூடாது. இன்றைக்கி நான் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் தான் எடுத்திருக்கேன். ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க ஸ்டிக் ஃபவுண்டேஷன் போடக்கூடாது. ஏன்னா இதுவும் ட்ரையாக இருக்குது அண்ட் அவங்க ஆயில் ஸ்கின்னாக வேற இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது கூட கொஞ்சம் அவங்க ஸ்கின்னை வந்து அவங்க ஸ்கின்ல இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் திட்டாக கேக்கியாக இருந்த மாதிரி ஆகிடும். நான் வீடியோவில் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபவுண்டேஷன் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம டேப் பண்ணி இப்படி எடுத்தாலே நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் ஃபுல் கவரேஜ் கொடுக்கும். பாருங்கள் நான் டேப் பண்ணதுலேயே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது என் ஹேண்டில். நீங்களும் அப்ளை பண்ணும்போது டேப் பண்ணியே எடுங்க. அண்ட் ஆயில் ஸ்கின்னாக இருக்கிறவங்க அப்போ என்ன ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அவங்க லிக்யூட் ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஃபவுண்டேஷன் எல்லாமே செட்டில் ஆகிறதுக்காக காம்பேக்ட் அல்லது பனானா பவுடர் அல்லது டிரான்சிஷன் பவுடர் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி காம்பேக்ட் போடல, பனானா பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் செட்டில் பண்ணுறதுக்காக தான். அண்ட் இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்ம மேக்கப் உடனே ரிமூவ் ஆகாது, லாங் ஸ்டே கொடுக்கும். பனானா பவுடர் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை லைட்டாக எடுத்துகிட்டு எக்ஸஸ்லாம் டேப் பண்ணிக்கணும், அப்புறம் தான் அப்ளை பண்ணணும். இப்போ நான் வந்து எல்லா பக்கமும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக ஐ மேக்கப் போடுறதுக்காக அதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஐ மேக்கப் பண்ணும்போது இது நம்ம கையெல்லாம் கொஞ்சம் இதில் படும். ஸோ அதனால் மேக்கப் ரிமூவ் ஆகக்கூடாதுன்றதுனால நான் பனானா பவுடர் அப்ளை பண்ணியிருக்கேன் எக்ஸஸாக. லாஸ்ட்டாக அதை தொடச்சிருவேன். ஐ மேக்கப்புக்கு தனியாக ஐ ப்ரைமர்னு இருக்குது. ஸோ அதை கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் ப்ரைமர் கூட அப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கின் ப்ரைமர். பட் ஐ ப்ரைமரே நம்ம போட்டோம்னா லாங் டைமாக அந்த ஐ ஷேடோஸ் வந்து இருக்கும் ரிமூவ் ஆகாமல். பிகாஸ் நம்மளுக்கு நேரம் ஆக ஆக மேக்கப் வந்து ஸ்கின்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ரைமர் வந்து அதை அவாய்ட் பண்ணும். ஐ மேக்கப்புக்கு பேஸ் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கன்சீல் அப்ளை பண்ணணும். கன்சீல் அப்ளை பண்ணிவிட்டு பனானா பவுடர் இல்லை நார்மல் டால்கனா பவுடர் எதுனாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன ஷேட் பிடிச்சிருக்கோ அந்த ஷேடை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அவுட்டர் கார்னருக்கு வந்து ஒரு மெரூன் ஷேட் மாதிரி கொடுத்துட்டு இன்னரில் வந்து ஒரு கோல்டு ஷிம்மர் மாதிரி அந்த கலர் கொடுத்துட்டு தேர்ட் வந்து இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி பிங்க், ஒரு ஷிம்மர் பிங்க் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவில் சரியாக தெரியல. ஒரு மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அது என்னென்னா நம்ம ஐ மேக்கப்புக்கு கன்சீல் பண்ணாமல் நம்ம எந்த ஷேட் கொடுத்தாலும் அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஷேட் வந்து அவுட்புட் வராது. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து கன்சீல் அப்ளிகேஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஐலைனர் போடும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கண்ணுக்கு இன்னர் ஐயில் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன் இல்லையா, அதே மாதிரி கொஞ்சம் கீழே நிற்கி இழுக்கணும். அண்ட் அவுட்டரில் வந்து விங்ஸ் மாதிரி மேலே நிற்கி இழுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஐ லுக் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். மேக்கப்பையே எடுத்து கொடுக்கறது வந்து ஐ லுக் தான். இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போ நான் NYBயோட காஜல் எடுத்திருக்கேன். ஸோ எக்ஸஸ் உள்ளதில் காஜல் அப்ளை பண்ணியிருக்கேன். காஜல் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ப்ராடாக கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி அப்ளை பண்ணால் தான் ஐ லுக் வந்து நல்லாயிருக்கும். பட் ஒவ்வொரு ஃபேஸை பொறுத்திருக்கு, எல்லாருக்கும் அதே மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ நம்ம ஐ மேக்கப்பில் அந்த இன்னர்லேயும் அவுட்டர்லேயும் வரையாமல் இருந்தோன்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்காது. இப்போ நார்மல் நான் மேக்கப்போட ஐலைனர் எதுவும் அப்ளை பண்ணாத அந்த கண்ணுக்கும் இந்த கண்ணுக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்ணையே தனியாக எடுத்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் அந்த எக்ஸஸ் பவுடர்லாம் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபவுண்டேஷனோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டிக் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு க்ரீம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸ்டிக் ஃபவுண்டேஷனையும் நம்ம க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். பட் அதுக்கு ஒரு எசன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணும், ஒரு லிக்விட் மாதிரி.
நெக்ஸ்ட்டு ஆயில் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் ஃபவுண்டேஷன் இப்படி தான் இருக்கும். அதை நம்ம ஷேக் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3மே ஒரே ஷேட் தான். இப்போ நான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். என்னோட 2 ஹேண்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண ஹேண்ட் எப்படி இருக்குது. அண்ட் நம்ம ஃபவுண்டேஷன் பொறுத்தவரை நான் ரொம்ப கலராக ஃபேராக தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம டார்க்காக இருந்துட்டு ஃபேர் ஸ்கின் டோன் ஃபவுண்டேஷனை எடுத்து அப்ளை பண்ணிடக்கூடாது. அது வேறு மாதிரி நம்ம ஸ்கின் டோனையே வேறு மாதிரி க்ரே கலரில் காட்டிடும். ஸோ உங்கள் ஷேட் என்னவோ அதை விட ஒரு ஷேட் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மஸ்காரா அப்ளை பண்ணுறோம். நம்ம ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது வேறு எங்கேயாவது ஒரு பக்கம் இழுவின மாதிரி அப்படியே ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம துடைக்கக்கூடாது. அது ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுவே கொஞ்சம் பிஞ்சு வர மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளே அதை அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அது லிக்விடாக இருக்கும்போதே நம்ம துடைச்சோம்னா அது எல்லா பக்கமும் ஸ்மெஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ சிம்பிள் மேக்கப் லுக்கில் வந்துட்டு நான் ஐலைனர் மட்டும்தான் அப்ளை பண்ணுறேன். சிம்பிள் மேக்கப்லேயும் நம்ம மற்ற எல்லாமே ஃபவுண்டேஷன் ப்ரைமர் எல்லாமே நம்ம ஈக்குவலாக தான் போட்டிருக்கோம். பட் ஐ ஷேடோ அப்ளை பண்ணல அண்ட் மஸ்காரா அப்ளை பண்ணல. அண்ட் நம்ம வந்துட்டு ப்ளஷ்ஷு கான்டோர் இந்த மாதிரி எதுவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த சிம்பிள் மேக்கப் லுக்கு கான்டோர் ஐ ஷேடோ ப்ளஷ்ஷு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இந்த ஐ மேக்கப் வந்துட்டு நான் ஐலைனர் அண்ட் காஜல் வந்து ரொம்ப கண்ணு ஃபுல்லாக போடாமல் ஸ்டார்டிங் எட்ஜில் மட்டும் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து குட்டி கண்ணாக இருக்கிறவங்கலாம் இதை ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு பெருசே கண்ணு மாதிரி லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கான்டோர் அப்ளை பண்ணுறேன். கான்டோர் எப்படி அப்ளை பண்ணணும்னா நம்ம ஏரோட ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா. ஸோ அங்கேருந்து நம்ம வாயை இந்த மாதிரி வச்சுட்டு கண்ணோட எண்டு இருக்கு இல்லையா அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மேலே இருந்து தான் ஒவ்வொரு ஷேப் நம்ம கான்டோர் அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸை எந்த ஷேப்புக்குனாலும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஃபேஸ் அப்படியே தான் இருக்கும். பட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய ரைட் சைடு வந்து கண்ணும் அப்படியே ப்ளஃபியாக அப்படி இருந்த மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஹைலைட் பண்ணுறேன். ஹைலைட் வந்து நம்ம எந்தெந்த ஏரியாவை ஹைலைட் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். டீ மாதிரி டீ ஜூன்லேயும் நம்ம பண்ணலாம் அண்ட் ப்ளஸ் சிம்பிள்லேயும் பண்ணலாம். டீ ஜூன்னா நம்ம நெத்தி அண்ட் நோஸு அப்புறம் நாடி பகுதி இந்த 3லேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் சிம்பிள்னால் நம்ம 2 கண்ணுக்கு கீழே கண்ணம் இருக்குல்ல அந்த கன்னத்தில் 2லேயும் நம்மளை அப்ளை பண்ணலாம். ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி தான். இதை அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து ஒரு ஷைனிங்காக நம்ம டர்ன் பண்ணும்போது அந்த மாதிரி இல்லை லைட்டு ஏதாவது லைட் எஃபெக்ட் இருக்கும்போது நம்ம ஃபேஸ் வந்து ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும். நான் வந்துட்டு லிப் லைனர் எதுவும் யூஸ் பண்ணல. டைரெக்டாக லிப்ஸ்டிக் தான் போட்டிருக்கேன். நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணும்போதே லிப் பாம் வந்து யூஸ் பண்ணிடணும். அப்போது நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு முடிக்கும்போது மாய்ஸ்சராக இருக்கும் லிப்ஸ்டிக். ஸோ ஃபைனல் லுக் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது செட்டிங் ஸ்ப்ரே பண்ணிடலாம். செட்டிங் ஸ்ப்ரே எப்படி பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் வச்சு அடிக்கக்கூடாது. இதே மாதிரி தான் வாட்டரியாக நம்மளுக்கு இருக்கும். ஸோ தூரத்தில் வச்சு ஓரளவு டிஸ்டன்ஸை வச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஃபேஸ்லேயும் அப்படி தான் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லைனா நம்மளுக்கு மேக்கப்லாம் தண்ணி மாதிரி அப்படி அந்த மாதிரி ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஓரளவு மேக்ஸிமம் டிஸ்டன்ஸில் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக்கில் ஒரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா நம்ம வந்துட்டு நியூட் ஷேட் கிடைக்கணும் அப்படின்னா ஃபவுண்டேஷனை லிப்பில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம லிப்ஸ்டிக் போட்டோம்னா நம்மளுக்கு நியூட் ஷேட் மாதிரி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறமா ஏதாவது எனி ஐஷேடோ கலர் நம்மளுக்கு நம்ம ட்ரெஸ் கலர் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஐஷேடோ பேலட்லேருந்து ஏதாவது எனி கலர் சூஸ் பண்ணி நம்ம லிப்பில் அப்ளை பண்ணோன்னா கொஞ்சம் ஒரு ஷிம்மர் ஒரு மினுமினுப்பாக இருந்த மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் ஒரு டிப் மாதிரி. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. எல்லா மேக்கப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2க்கும் இப்போ சிம்பிள் மேக்கப்பும் நம்ம போட்டாச்சு அண்ட் ப்ரைடல் மேக்கப்பும் போட்டாச்சு. ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் அதோட ப்ரைஸு எத்தனை டைம்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது எங்கே வாங்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோவில் மேக்கப் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களாலையும் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ப்ரைடல் அட்டன் பண்ணி அதில் உள்ள ஏர்னிங்ஸை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட்டு பியூட்டிஷியனே கோர்ஸ் கம்ப்ளீட்டாக படிக்கலாம். டாப் டு பாட்டம் உங்களாலையும் நீங்களும் படித்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம்.
பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க் யூ.